வணக்கம், வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ட்ஸ். அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல மொய் வைக்கிறப்போ ஏன் இதையும் சேர்த்து வைக்கிறோம், அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா ஒரு வீக்ல கல்யாணம், கிடா வெட்டு, காது குத்து, பிறந்த நாள், எந்த வீட்டு ஃபங்க்ஷன் நடந்தாலும் உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர்னு அனைவரும் அழைத்து அந்த வீட்டு ஃபங்க்ஷனை வெகு விமர்சையாக நடத்துவோம். அப்படி அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டவங்க கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஒன்னு பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க, இன்னொன்னு மொய் வைப்பாங்க. அப்படி மொய் வைக்கிறப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா 50 ரூபாய் இடத்துல 51 ரூபாயும், 100 ரூபாய் இடத்துல 101 ரூபாயும் மொய் வைக்கிறப்போ அந்த 1 ரூபாயும் சேர்த்து வைப்பாங்க. இது ஏன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? அந்த காலத்துல பணம்னாலே பொன் மற்றும் வெள்ளியால் ஆன நாணயங்கள் தான் புழக்கத்துல இருந்துச்சு. அப்போ எல்லாம் மொய் பணம் உலக நாணயங்களில் தான் வச்சாங்க. இதனால் மொய் செய்பவருக்கு ஒரு மனநிறைவு இருந்துச்சு. ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மதிப்பில்லைன்னு நினைச்சு மொய் வைக்கிறப்போ அந்த ரூபாய் நோட்டோட சேர்த்து அந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சாங்க. அந்த காலத்துல அதுவும் ஆரம்பத்துல 1 ரூபாய் நாணயத்தை வெள்ளிக்கு சமமான நாணயமாக பார்க்கப்பட்டது. சரி, இருந்தாலும் மொய் வைக்கிறப்போ அந்த நாணயம் ஏன் 1 ரூபாயாக இருக்க வேண்டும்? பொதுவா இரட்டைப்படை உள்ள எண்கள் எளிதாக வகுத்து விடலாம். அப்படி வகுத்தால் இறுதியில 0 இல்ல முழு எண்கள் தான் வரும். இப்படி இரட்டைப்படையில் மொய் வச்சா அதை வைப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையே உனக்கும் எனக்கும் இனி மிச்சம் மீது எதுவுமே இல்ல, இத்துடன் நமக்குள்ள உறவு முடிஞ்சிருச்சு என்பதை சொல்வதாக ஒரு பொருள் இதுல மறைஞ்சிருக்கு. அதே ஒற்றைப்படையில மொய் வைக்கிறப்போ அதை வைப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையே உனக்கும் எனக்கும் உறவு இத்துடன் முடியல, நமக்குள்ள உறவு இன்னும் மிச்சம் இருக்கு, இந்த பந்தம் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கணும் என்ற எண்ணத்துல தான் ஒற்றைப்படையில மொய் வைக்கிறாங்க. மொய்ய ஏன் ஒற்றைப்படையில வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள், இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ எல்லாருமே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.